இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க, என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார், சந்தோஷமாயிருங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார், சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறார். சந்தோஷமாயிருங்கன்னு சொல்லி ஈஸியா சொல்லிடலாம், நான் சந்தோஷமா இருக்க முடியுமா? இதுதான் இன்றைய கேள்வி. ஆண்டவருக்குள் இருக்கும் பொழுது இருக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. உலக பிரகாரமா இருப்போம்னா நிச்சயமாகவே ஒருபோதும் ஒரு நாளும் சந்தோஷமாக இருக்க முடியாது. என்றால் உலகத்தை பார்ப்போம்னால் தேவைகள் அதிகம், எது எடுத்தாலும் ஒரு திருப்தி இருக்காது. அது கிடைச்சா நல்லா இருக்குமா? ஒருவேளை நடந்து போகிற ஒரு மனிதன், நான் எனக்கு ஒரு சைக்கிள் கிடைத்தா நல்லா இருக்கும், சைக்கிள் கிடைச்ச உடனே திருப்தி வந்ததா? இல்ல. ஒரு பைக் கிடைச்சா மிதிக்காமலே அழகா போகுமா? பைக் வந்த உடனே இல்ல, எங்களுக்கு வெயில் அடிக்குது, மழை பெஞ்சா என்ன பண்றது? ஒரு கார் கிடைத்தால், கார் வந்து விட்டாலும் திருப்தி வந்துவிட இல்லை. குறிப்பிட்ட ஒரு பிராண்டட் கார் வேணும், இப்படிப்பட்ட ஒரு பெரிய கார் வேணும். வாண்ட்ஸ் ஆர் அன்லிமிட்டட் சொல்லுவாங்க. தேவைகள் எல்லையற்றவள் போயிட்டே இருக்கும், சந்தோஷத்தை பார்க்க முடியாது. ஒன்னு இருந்தா ஒன்னு இல்லைன்னு புலம்பல் தான் இருக்கும். ஆனால் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். ஆண்டவருக்குள்ள இருக்கிற ஒரு வாழ்க்கை தான் ஆண்டவர் விரும்புறாரு. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் புது சிருஷ்டியா மாறிடுது, அவனுடைய சிந்தை மாறிடுது, அவனுடைய இருதயத்தின் நினைவுகள் மாறிடுது. அவன் சொல்ல, இம்மைக்குரியவன் நான் அல்ல, இம்மைக்குள்ள எது வந்தாலும் பாதிக்காது, போனாலும் பாதிக்காது. இதுதான் சந்தோஷமா இருக்கிறது போதும் என்கிற ஒரு மனநிலை வந்துவிடும். ஒவ்வொரு சூழ்நிலை பார்ப்பான். ஒரு நேரம் சாப்பாடு இல்லைனாலும் என்ன சொல்லும், ஒருவேளை எனக்கு ஒரு நேரம் தான் இல்ல, என்ன 2 நேரம் சாப்பாடு இல்லாம எத்தனை பேர் இருக்காங்களே, கர்த்தர் என்ன கைவிடாம இதுவரையாவது நடத்துறாரு, அப்படி ஒரு திருப்திக்குள்ள வந்துருவாங்க. ஆனா கிறிஸ்துவுக்குள் இல்லாம இருந்தா, நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன் பாருங்க, அவங்க எல்லாம் எவ்வளவு வசதியா இருக்காங்க, அவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய வீடு கட்டி இருக்கிறாங்க, அவங்க பிள்ளைலாம் எப்படி இருக்குது, இப்படியே நினைக்கிறவங்க அதை சொல்லியே ஒன்னு இல்லாம புலம்பிட்டு தான் இருப்பாங்க. கடைசி வர இருக்கிறதே இழந்துருவாங்க. கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க சொல்றாரு. பாடுகளை பார்த்து பின்வாங்கிடக்கூடாது. ஏன்னு தெரியுமா? நமக்கு முன்பாக ஆண்டவர் சந்தோஷத்தை வச்சிருக்கிறாரு. கர்த்தருக்குள்ள இருக்கும் பொழுது நமக்கு முன்பாக இருக்கிற சந்தோஷத்தை நம்ம பார்ப்போம். அதை பார்க்கும் பொழுது படுகிற காலத்தில் பாடுகள்லாம் அந்த பெரிய சந்தோஷத்துக்கு வெளிப்பட போற மகிமைக்கு ஒப்பிட்டு பார்த்தா அது கிட்ட வரவே முடியாது. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல கூட அதுதான் சொல்லப்பட்டிருக்க 2ஆம் வசனம். கிரஹாம் ஸ்டெயின்ஸ்ங்கிறது ஒடிசான்கிற மாநிலத்துல ஆஸ்திரேலியா வந்த மிஷினரி தம்பதிகள். அங்க ஊழியம் செய்யும் போதுதான் அவரும் அவருடைய 2 பிள்ளைகளும் காரோடு கொளுத்திட்டாங்க. 1999ல உலகத்தே, இந்தியாவே ஒரு அசைத்து ஒரு குலுக்குன்னு ஒரு சம்பவம். மொத்தம் அவருக்கு 3 பிள்ளைகள், ஒரு பெண் பிள்ளை இங்க தமிழ்நாட்டுல குறிப்பிட்ட ஒரு இடத்துல கான்வென்ட்ல படிக்கிறா, மனைவி, 2 குட்டி தம்பிமார்கள். அந்த பையனும் அவரும் அந்த ஜீப்ல இருக்கும்போது அந்த வாகனத்தோடு கொளுத்தி கறிக்கட்டே ஆயிட்டாங்க. ஆனா எல்லாம் முடிஞ்சிருச்சுது. தொழுநோயாளர் மத்தியில 1965ல இருந்து அவங்க ஊழியம் செய்யறாங்க. யோசித்து பாருங்களேன், பிள்ளைகள் இழந்தாச்சு, கண்ணன் இழந்தா இந்த சகோதரிய நிலைமை எப்படி இருக்கும்? ஒரு பெண் குழந்தை இருக்குது. ஆண்டவருக்கு தானே வந்தோம், ஆண்டவருக்கு தானே ஊழியம் செய்தோம். அதை ஜெனரலா நின்று பிரீச் பண்றது ஈஸி, ஸ்டேஜ்ல நின்று பிரீச் பண்றது ஈஸி, பாட்டு பாடி ஆலயத்துல ஆராதிப்பது ஈஸி, உட்கார்ந்து பிரசங்கம் கேட்பது ஈஸி. தொழுநோய், குஷ்டரோகம் பாதிக்கப்பட்ட ஜனங்களை கிளீன் பண்ணி அவங்களோடு ஒரு ஆளா இருந்து ஊழியத்தை செஞ்சாங்க. ஆனா இப்படிப்பட்ட ஒரு தண்டனை கிடைச்சது போல அவங்க வேதனை ஆனாலும் அதை குறிச்சு கவலைப்படல. ஒரு முறை ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கேள்வி கேட்கறாங்க, அவங்க கணவன் 2 பிள்ளைகளையும் மத தீவிரவாதிகள் கொளுத்திட்டாங்க, எரிச்சிட்டாங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்கள தண்டனை வாங்கி கொடுக்கணும். அவங்க எதுவுமே சொல்ல, நான் மன்னிச்சிட்டேன் மனதார, இதை நான் ஒரு பெரிய இஷ்யூவா எடுக்கல, ஏன்னா இது எனக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது, எனக்கு முன்பாக எங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய சந்தோஷத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. இதே
எபிரேயர் 12:2 அவங்க வாசித்து காமிக்கிறாங்க. அதன் பொருட்டு நான் அவமானத்தை என்னல சிலுவை நான் சகிச்சு தேவனுடைய வலது பார்சத்துல என் ஆண்டவர் உட்கார்ந்து இருக்கிற அந்த காரியங்களை பார்த்து நாங்களும் ஒரு நாள் அங்க போவோங்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து ஓடுறோம்னு சொல்றாங்க. முன்பாக வைக்கப்பட்ட ஒரு சந்தோஷம் நமக்கு இருக்குது. அதை பார்க்கும்போது எப்போதும் சந்தோஷமாக இருக்க முடியும். பின்பாக நடக்கிற காரியங்களோ இடையில் நடக்கிற காரியங்களை குறித்து கவலைப்பட மாட்டோம். இன்னைக்கு ஒருவேளை கண்களுக்கு அவையில் மறைக்கப்பட்டிருக்கும் ஆண்டோட கேட்ப எங்களுக்கு முன்பாக நீர் ஆயத்தம் பண்ணி அந்த சந்தோஷத்தை நாங்கள் பார்க்கும்படியா செய்யுங்கன்னு சொன்னா நம்முடைய விசுவாச கண்கள் பார்க்குமானால் இந்த விசுவாச போராட்டத்துல நிலைத்து நிற்போம், பின்வாங்க மாட்டோம், சந்தோஷமாகவே இருப்போம். எது இருக்குதோ இல்லையோ ஏசு இருக்கிறான்னு சொல்லுவோம். எது இருக்குதோ இல்லையோ எங்களுக்காக ஜீவனை கொடுத்து உயிர் தந்த ஏசு இருக்கிறார், பார்த்துக் கொள்வார்னு சொல்லுவோம். நிச்சயமாகவே அவர் பார்த்துக் கொள்வார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இவ்வளவு பாடுகள், இழப்புகள், போராட்டம் நிறைந்த அந்த நாட்கள் தான். ஆனாலும் நீர் எங்கள் முன்பாக ஒரு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறீங்கப்பா. அது எஜமானுடைய சந்தோஷம்ப்பா. அத நாங்க பார்க்கும் பொழுது இந்த பூமிக்குரிய பாடுகள் ஒண்ணுமே இல்ல, இந்த பூமிக்குள்ள கடந்து வருகிற நெருக்கங்கள் ஒண்ணுமே இல்லப்பா. விரோதம் எழும்புகிற காரியங்கள் அல்லது எங்களை விட்டு கடந்து போன காரியங்கள், பெற்றுக்கொள்ள முடியாம இழந்த நன்மைகளை குறிச்சு நாங்கள் புலம்ப வேண்டியது இல்லை. அதோட மேலான நித்தியமான நிலையான ஒரு சந்தோஷத்தை வச்சிருக்கிறீங்க. அதை நினைச்சு நாங்க பூமியில சந்தோஷமா இருக்கக்கூடிய பாக்கியத்தை நீர் கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். ஒருவரோட சந்தோஷம் இல்லாம, நிம்மதி இல்லாம, மகிழ்ச்சி இல்லாம துக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகள் அந்த துக்கத்தை இன்று களைந்து போட்டு நான் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருப்பேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் சரி, திராட்சை செடிகள் பலனற்று போனாலும் சரி, வேலை இருக்குதோ இல்லையோ, திருமணம் ஆகுதோ இல்லையோ, குழந்தை பாக்கியம் இருக்குதோ இல்லையோ, என் வாழ்க்கையில நன்மை உண்டாகுதோ இல்லையோ, ஏசு இருக்கிறார். இம்மையில நான் சந்தோஷமா இருப்பேன், மறுமையில அவரோட சந்தோஷமா இருப்பேன்ட்டு அறிக்கை செய்து முன்னேறி செல்ல உதவி செய்யும். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். துதிகனமை நமக்கு செலுத்துகிறோம். ஏசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இம்மையில இயேசு இருக்கிறாரே, மறுமையில அவரோடு கூட நாம இருக்க போறோம். இதற்கு மேல என்ன வேண்டும்? சந்தோஷமாகவே இருப்போம். ஏன், எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்போம். இந்த கிருபை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பாராக. இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். என் இதயம் மகிழ்கின்றது, என் உடலும் இளைப்பாறுது. ஜீவ மார்க்கம் எனக்கு போதித்தீ, ஜீவனே உம்மை பாடுவே. ஜீவ மார்க்கம் எனக்கு போதித்தீ, ஜீவனே உம்மை பாடுவே. என் இதயம் மகிழ்கின்றது, என் உடலும் இளைப்பாறுது. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம் அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. உம் முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம் அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு.